இந்த 5000 ரூபாய் கேட்டு யாராவது ஒருத்தர் போராடினாங்களா? ஒரு மகளிர் எனக்கு 1000 ரூபாய் வேணும் 5000 ரூபாய் ஒருத்தர் போராடினாங்களா? ஆனா அதை தூக்கி கொடுக்க முடிஞ்ச உங்களால வாழ்வு உரிமையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியல. ஏன்? ஓட்டுக்கு காசு கொடுக்கணுங்கிற நிலைமையில தான் எதிர்க்கட்சிகள் நாங்க சொல்லிதான் இத்தனை பேருக்கே 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்பயும் எல்லா ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபாய் கொடுங்கன்னு கேக்குறது நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரையும் தான் சொல்றாங்க. அதான் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தானே. இவங்க 5000 ரூபாய் கொடுத்தா நான் 10000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்றக்கூடிய கோஷ்டி தானே. அந்த 10000ஐ நீங்கள் மக்கள் நலத்திட்டங்களாக கொடுத்து விட்டால் அடுத்த தலைமுறை வளரும். அடுத்த தலைமுறையை நோக்கி சிந்திக்காமல் வரக்கூடிய தேர்தலை மட்டும் சிந்திக்கக்கூடியவர்கள் தலைவராக இருக்க முடியாது. அவர்கள் வெறும் பொம்மைகளாக மட்டுமே இருப்பார்கள். உண்மையான தலைவர் என்பவர் அடுத்த தலைமுறையை நோக்கி சிந்திக்கக்கூடியவர். இங்கே மரம் இருக்க வேண்டும், மலை இருக்க வேண்டும், ஆறு இருக்க வேண்டும், குளம் இருக்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடியவர் அடுத்த தலைமுறைக்கானவர். எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு திமுக இன்னைக்கு நிலைமையில இருக்கக்கூடிய மலைகள் மலை வளங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு கடைசியா எங்க வந்துட்டு இருக்கு தெரியுமா? திமுக சின்னத்தில் இருக்கக்கூடிய உதயசூரியன்ல இருக்கக்கூடிய 2 மலையில ஒரு மலையை கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்சியாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் வந்தால் இது அத்தனையும் மாற்றுவோம். மாற்று என்பதற்கு உண்மையான மாற்றாக களத்தில் முந்துவது நாம் தமிழர் கட்சி தான். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.